ஹை மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் விஜிமினோ. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து விஜயா மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் அக்கா பையன் வந்து லீவுக்காக வந்திருந்தான். ஸோ அவன் வந்து சரி ஓகே வீட்டிலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியில் போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். விஜயா மாலுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டெடி இருந்தாங்க. டெடி மாதிரி வேஷம் போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. நான் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ மட்டும்தான் எடுத்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமேட்டு எங்கள் அக்கா பையனா அவனுக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் நிறையா இருக்காது அப்படின்னு வந்தோம். பட் ஆனால் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்கல்ல 10 days. ஸோ எல்லாருமே வந்து மாலுக்கு தான் கூட்டு வந்திருந்தாங்க. செம்ம கூட்டம். பிள்ளைங்களும் நிறையா குட்டீஸ் தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா வச்சுக்கோ அவ்வளோ கூட்டம். நம்மளால் விளையாடவே முடியாது, க்யூவில் நின்றுட்டு இருக்கணும். இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்கு வந்து செட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து போகணுன்னா வந்து டிக்கெட் வாங்கணும் பகுது. நாங்கள் வந்து வேண்டாம், உள்ளலாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தாலே தெரியுது அவ்வளோ அந்த அளவுக்குலாம் வந்து இல்லை, நம்ம உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து நடக்க விட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு சில ஃபோட்டோவும் எடுத்துக்கணும். நானே எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் அக்கா பையன் அப்புறம் குட்டி பாப்பா எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவன் வந்து நடக்க விட்டாச்சு. இவன் கீழே இந்த டைல்ஸ் மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுவோன்னா இடுப்பில் உட்காரவே மாட்டான். அந்த நடக்கணும் ஓடணும் அப்படின்னு தான் விடுவாள். அவன் மாட்டும் நல்லா நடந்துட்டு ஓடிட்டு விளையாடிட்டு இருந்தான். நான் பயந்துட்டே இருந்தேன். ஐயோ அழுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். ஆனால் வந்து அழுவவே இல்லை. நான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாப்பாவுக்கு. சழுதானா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அழுவில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் குட்டீஸ்லாம் ஒரு நிறையா இருந்தாங்களா, ஸோ அவங்களாம் பார்த்துக்கிட்டு அப்படியே அவன் மாட்டுன்னு என்ஜாய் பண்ணிட்டு அவன் மாட்டுன்னு நடந்துட்டு இருந்தான். என் கையை கூட பிடிக்க மாட்டா அவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நாங்கள் வந்து கடைக்கெல்லாம் நிறைய உள்ளே என்ட்ராகலை. மெயினாக வந்து இப்படியே பார்த்துட்டு இந்த டாய் செக்ஷன் மட்டும் நாங்கள் போனோம். டாய் செக்ஷன் போனோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி நாய்க்குட்டி, பொம்மை டாய் நாய்க்குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து பேட்டரியில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து அந்த பேட்டரி போட்டு வச்ச நாய்க்குட்டி வந்து வாழை டக்கு டக்குன்னு ஆட்டிட்டு இருந்தது. க்யூட்டாக இருந்தது. இந்த யானை பொம்மை பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்து உள்ளே போனோடனே நிறைய சாஃப்ட் ஐஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் பொம்மைலாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வாங்க முடியாது, அந்த அளவில் இருந்துச்சு. ஸோ சுற்றி பார்த்தோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவும் பார்த்து என்ஜாய் பண்ணி அவளும் தொட்டு பார்த்து அவள் சிரிச்சிட்டு இருந்தான் அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் தான் பிடிக்கலையா, இன்னும் வளர்ந்துட்டாதான் தெரியும் அவள் என்ன அராஜகம் பண்ணுறா டாய்ஸ் வாங்குற இடத்துலனால. இப்போ வந்து அவளுக்கு தெரியாதுல்ல, அவள் பாப்பா சிரிப்பான் தொட்டு பாப்பா அப்படி தான் பண்ணுவான். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பாப்பா கூட அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து நிறைய வந்து இந்த பாலெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க ஒரு டனலுக்குள்ளே. அதில் வந்து பாப்பாவை நாங்கள் விட்டோம். அவன் மாட்டுன்னு வந்து விளையாடிட்டு இருந்தா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஓகே ப்ளே ஸ்டேஷன் போகலாம், அங்கே போயிட்டு என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரானோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. எங்களால் வந்து சரி எங்கே டிக்கெட் எடுத்து நம்மளால் விளையாட முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து நின்று வெயிட் பண்ணி விளையாடணும். அது வரைக்கும் பாப்பாவும் தாங்கம்மா அழுவ ஆரம்பிச்சிடுவான். சரி ஓகே வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வந்து கூட்டம் இல்லாத டைமில் வந்து நம்ம விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. இந்த சைடு அந்த சைடுன்னு செம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே வந்து காரு அந்த மாதிரிலாம் நின்றுட்டு இருந்துச்சு. அது மட்டும் வச்சு அவளை வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு உடனே இந்த சைடு வந்தோம். கீழே இறங்கி வரும்போது தான் நாங்கள் பார்த்தோம் VR கேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த குதிரை வண்டி மாதிரி போகும் பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. சரி ஓகே நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்க உடனே வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அங்கேயே வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த வண்டியில் ஏறுற மாதிரி. அப்புறம் பாப்பாவும் சரி ஓகே அழுவான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அந்த குதிரை பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்தது. நானும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க இருக்கும்போது நம்மளும் என்ஜாய் பண்ண முடியும். நானும் செம்ம ஹாப்பியாக அவ கூட ஆக்சுவலாக வந்து 2 ரவுண்டு வராங்க, 2 ரவுண்டு. ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 150 ரூபா வாங்குறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சுற்றணும். உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாலையை சுற்றிட்டு வரும்போது அது குதிரை வண்டினா சொல்லே வேணும், அது பொம்மை குதிரை தான், அது ஒரு ஆசை தான் நம்மளுக்கும். நல்லா என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து விஆர் கேம் இருந்துச்சு. அதுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா விஆர் கேமுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா. எங்கள் அக்கா பையனும் இருந்தாங்க, நாங்கள் 2 பேர் போனோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போனால் அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து நீ போன்னு சொல்லிட்டு அனுப்புனான். அவங்க வந்து குட்டீஸ்க்குன்னா அது மாதிரி விளையாட்டு வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் பெரியவங்களுக்கும் அது மாதிரி த்ரில்லராக போடுறாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு வந்து என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஹைட்டுனால நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு உண்மையுமே ஹைட்னா ரொம்ப ரொம்ப பயம். இந்த கிணறு, இந்த மேலேருந்து கீழே பார்க்கறது, எனக்கெல்லாம் மயக்கமே வரும். ஸோ அந்த த்ரில்லர்லாம் போட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் எங்கள் அக்கா பையனுக்கு வந்து சித்தி எனக்குலாம் பயமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான்லாம் ரொம்பவே பயந்தேன். அது விஆர் கேமு, அது வந்து அப்படியே 3D மாதிரி தானே இருக்கும். ரொம்ப பயந்துட்டேன். நான் அந்த இடத்துல எப்படி கத்த முடியும்? நான் ஒரு சில இடத்துல வந்து டக்குன்னு கண்ணு முடிக்கினேன், என்ன பண்ணுறது? ஆனால் உண்மையாகவே த்ரில்லராக இருந்துச்சு. ஹைட்டாக போகுது, அந்த ஹைட்லேருந்து டக்குன்னு கீழே இறங்குது, சடனாக இறங்கி டம்முன்னு நிற்கிது. இன்னமும் நம்மளே வந்து கீழே விழுற மாதிரி ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் இந்த விஆர் கேம் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு செம்ம மயக்கம். என்னடா இது, ஏன்டா போகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த இந்த சடல்லாம் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. எனக்கு வந்து உடனே வாமிட் வந்துடும். ரொம்ப நேரம்லாம் என்னால் தாக்கவே பிடிக்க முடியாது. ஸோ இந்த கேமில் ஏன்டா போகணும்னு சொல்லிட்டு இருந்தது. அவ்வளோ தலைவலி ஆயிடுச்சு, எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நீ ஏன்டா அனுப்புன, நீயே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் சரி ஓகே வா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் அவனை கூப்பிட்டு வந்துட்டோம். இதோட அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போகும்போது அப்புறம் இந்த கார்லாம் வந்து குட்டீஸ்லாம் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே சரி இதில் நம்ம பாப்பாவை உட்கார வைக்கலாம் விஜய் அப்படின்னு நான் சொன்னேன். அவனும் வந்து நாங்கள் போகும்போது சொன்னான், வரும்போது இறங்கி வரும்போது பாப்பா வந்து இந்த காரில் உட்கார வைக்கணும் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, அழுவாடா பாப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் நினச்சதெல்லாம் தப்புன்னு அப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன் பாப்பா அழுகவே இல்லை, நானே நினச்சிக்கிட்டேன் அவன் அழுவான்னு. அழுகவே இல்லை. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் பிரகாரம் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய குழந்தைங்க குட்டீஸ் கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ நாங்கள் 37, எங்களுக்கு முன்னாடி ஒரு 8 பேர் இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 காரு 8 காரு என்னமோ இருந்துச்சு. ஸோ ஒரு குட்டீஸாக போயிட்டே இருந்தாங்க. வர கரெக்டாக 2 ரவுண்ட் அடிக்கிறாங்க அந்த மாலை சுற்றி. அடித்த உடனே ஒரு குழந்தைய இறக்கிட்டு இன்னொரு குழந்தைய வந்து ஏற்றிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பாப்பாவை வந்து நாங்கள் உட்கார வச்சோம். அவ கூட அழுவுல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் உட்கார வைக்கும் போது, ஏன்னா வேற ஒருத்தவங்க நம்மளை உட்கார வைக்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னாலே அவள் அழுவாம். எங்கள் ஃபேஸை பார்த்தா நாங்கள் எதனா பண்ண அழமாட்டா, நாங்கள் பக்கத்தில் இருந்தால். ஸோ அவங்கள பார்த்த உடனே இந்த சீட்டு பெட் போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும் அழுதா. அதுக்கப்புறம் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்து ஜாலியாக வந்துட்டாங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் தானே அது. அவன் மாட்டினி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கை தட்டிக்கிட்டு அவள் அந்த கார் இந்த ஸ்டேரிங்லாம் பிடிச்சி இப்படி ஆட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் நல்லா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அதுவும் குட்டி பாப்பா பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் அழாமல் சாமத்து பிள்ளையாக இருந்ததெல்லாம். ஸோ நாங்கள் வந்து இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அந்த கார் விட்டு இறங்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணா. அவள் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து 2 ரவுண்டாக கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம திரும்ப வந்து பாப்பாவை அதில் விளையாட வைக்கணும்னா நம்ம திரும்ப டோக்கன் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைய வச்சுட்டு. சரி ஓகே டைம் ஆகிடுச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா அந்த கீழே நல்லா நடந்துட்டு ஓடின்னு அவங்க அப்பா கூட விளையாடிட்டே வந்தாங்க. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா கூடயும் அப்புறம் எங்கள் அக்கா பையன் கூடயும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விஜிமுல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.